சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கொண்டலாம்பட்டி அருகே பட்டர்ஃப்ளை பாலம் பகுதியில் உரிய திட்டமிடுதல் இன்றி மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணியால் சேலம் புறவழிச்சாலையில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், சொல்லுங்க. சேலம் புறவழிச்சாலையில கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்குண்டான காரணம் என்ன? விரிவா விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொண்டலாம்பட்டி பட்டர்பிளை பாலத்தில் மேற்பகுதியில் சாலை போடும் பணிகள் துவங்கியது. இன்று காலை 10 மணிக்கு சாலை போடும் பணி துவங்கியது. ஆனால் சாலையின் ஒரு பக்கமாக வாகனங்களை அனுமதித்து விட்டு மறுபக்கம் போட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் சாலை முழுவதுமாக அடைக்கப்பட்டு சாலை போடும் பணி நடந்தது. அதாவது சாலை செப்பரேடும் பணி மற்றும் அதன் தார் சாலை புதிதாக தார் போடும் பணிகள் நடந்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதி சாலை முழுவதுமாக அடைக்கப்பட்டதால் சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருவாக்கோண்டூர் பைபாஸ் வழியாக பட்டர்பிளை பாலத்தில் ஏறக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே கொண்டலாம்பட்டி ரவுண்டானா வழியாக வந்து திரும்பின. இதன் காரணமாக ஒரே நேரத்தில் கொண்டலாம்பட்டி ரவுண்டானாவில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்ததால் அந்த பகுதியானது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட துவங்கியது. மதியம் 12 மணிக்கு துவங்கிய போக்குவரத்து நெரிசல் தற்போது வரை தொடர்ந்து நீடிக்கிறது. குறிப்பாக இது வந்து சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கொச்சின் சாலை, அதாவது கோவை சாலை இணைப்பும் இடம் என்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இரு மார்க்கத்திலும் ஏற்பட்டுள்ளது. சேலம் கொண்டலாம்பட்டி ரவுண்டானாவில் இருந்து குரங்குச்சாவடி வரையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. இதனை போல் மறுமார்க்கத்தில் சீலநாயக்கன்பட்டி வரை வாகனங்கள் அணிவகுத்திருக்கின்றன. அது மட்டுமின்றி கொண்டலாம்பட்டியிலிருந்து தங்ககிரி செல்லும் சாலையில் நீண்ட வரிசையில் காத்து நிற்கின்றன. மேலும் கொண்டலாம்பட்டி ரவுண்டானாவில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு செல்லும் சாலையிலும் வாகனங்கள் காத்திருக்கின்றன. தற்போது 5 மணி நேரமாகியும் உரிய அளவில் போலீசார் போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போதிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அதே நேரத்தில் வாகன ஓட்டிகளும் வெளியூர் பயணிகளும் கடுமையான அவதியை சந்தித்து வருகின்றனர். தற்போது பள்ளி கல்லூரிகள் மதியம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் தற்போது வாகனங்கள் பள்ளி கல்லூரி வாகனங்களும் அணிவகுத்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கொண்டலாம்பட்டி ரவுண்டானா மற்றும் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் மற்றும் திருவாக்கோண்டூர் பைபாஸ், குரங்குச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நாமக்கல், திருச்சி செல்லும் தனியார் மற்றும் அரசு வாகனங்கள் நகருக்குள் உட்பகுதி வழியாக இயங்க துவங்கின. இதனால் இந்த பகுதிகளில் இருந்து வெளியூர் செல்ல வேண்டிய பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து கடும் அவதியை சந்திக்கின்றனர். தற்போது பள்ளி கல்லூரி மாணவர்களும் இந்த அவதிக்கு உள்ளாகி கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். ரம்யா, தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.